துலா லக்னம் அப்படின்னு வரும்போது எனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னுடைய தாட்டே நெகட்டிவ் தாட்டாக போயிட்டுருக்கு. எனக்கு நிம்மதி இல்லை, டென்ஷன் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும். எப்போவுமே என்னுடைய எண்ணங்கள் தெளிவாக இருந்தால்தான் நான் செய்யக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் சரியாக இருக்கும். அப்போ எண்ண தெளிவு வேண்டும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் தாட்ஸ்லாம் போகணும், எண்ண தெளிவு நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய எண்ணங்கள் பியூரிஃபை ஆகணும் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு எல்லாமே துலா ஸ்நானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது விருச்சிக லக்னம், அக்ஷய லக்னமாக யாருக்கு போகுதோ இவங்க எப்போதுமே இந்த குழந்தைகளை பற்றி ஒரு கவலை, இல்லைன்னா பேர பிள்ளைகளை குழந்தைகளை பற்றி வேணுங்கிற ஒரு வேண்டுதல், இந்த குலதெய்வத்தை பற்றி தேண்டுதலும் இருக்கும். எனக்கு பூர்வீக சொத்து இருக்குது, அதனால எனக்கு வருமானம் வருமா, இல்லைன்னா அதனால் எனக்கு லாபம் கிடைக்குமா, அப்படி ஏதாட்டி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள். எனக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் மெயினாக அதுதான் இவங்க தேடுறது. அதே மாதிரி குழந்தை பேர், குடும்ப விருத்திக்காக இதை செய்யலாமானா செய்யலாம். இந்த வருமானம் தடைபடுது, அதுலேருந்து எனக்குள்ள மாற்றம் கிடைக்குமானா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. வருமான ஸ்தானங்கிறது பொதுவாக எங்கே இருக்குது நம்ம பார்க்கணும். ஆனாலுமே இதில் எனக்கு இந்த மாதங்களில் இதை செய்யும்போது எனக்கு ஒரு புதிய மாற்றம், புதிய நிகழ்வாக அமையுமானா கண்டிப்பாக அமையும். அதுலேயே உங்களுக்கு என்னென்னா கோச்சார கிரகம் ரொம்ப அனுகூலமாக இருக்குது. விருச்சிக லக்னக்காரங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் தான் குரு பகவான் இருக்கிறாரு. அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் சுப விரயமாக இருக்குது. அப்போ நீங்கள் பக்கத்தில் உள்ள நதிகளில் போகாமல் கொஞ்சம் தூரத்தில் உள்ள நதிகளில் போய் நீராடுவது அப்படிங்கிறது சிறப்பு அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணலாம்.